ओम अज्ञानस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவுடைய தொடர்ச்சியான கேள்விகள். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 10வது பதம். யதர்த்தேன வினாமுஷ்ய வம்ச ஆத்ம விபர்யயः பிரதீயத உபத்ருஷ்டுः ஸ்வசிரச்சேதனாதிகः. தனது சுய அடையாளத்தை குறித்து ஜீவராசி துக்கப்படுகிறான். தன் தலை துண்டிக்கப்பட்டதாக கனவு காணும் ஒரு மனிதனை போல அவனுக்கு தன் உண்மையான நிலை புலப்படவில்லை. நம்ம எல்லாருமே முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கோம். ஏன் நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள், ஏன் நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம்னா பிரபுபாதருடைய கருணை தான். பிரபுபாடைய கருணையால முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிரபுபாடைய கருணையால முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள், கோடிக்கணக்கான பேருக்கு அவங்க யாருன்னே அவங்க தெரியல. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க, நாட்டையே ஆளக்கூடிய அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் இருக்காங்க. ஆனா முட்டாள்களா இருக்காங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள், மேதைகள், மேதாவிகள், கற்றறிந்த பெரும் பண்டிதர்கள், பௌதிகத்துல பெரிய கோல்டு மெடலிஸ்ட், பௌதிகத்துல தங்க பதக்கம் வென்றவங்க, இவங்க அறிவெல்லாம் என்னாச்சு? மாயா அபகிருத ஞானா. இவங்க அறிவை மாயை அபகரிச்சுட்டு போயிடுச்சு. இவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியும். இதுதான் நம்ம அன்னைக்கு பேசணும். தன்னை அறியும் விஞ்ஞான புஸ்தகத்துல பிரபுபாதர் ப்ரொஃபசர் கோட்டோஸ்கிட்ட பேசுறாரு. ரஷ்யால ப்ரொஃபசர் கோட்டோஸ்கிட்ட கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ப்ரொஃபசர்னு. அப்ப பிரபுபா சொன்ன, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பாடம் கொடுக்க முடியும்? நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல, அப்போ உங்கள் மாணவர்களுக்கு எப்படி நீங்க நல்ல கல்வி கொடுக்க முடியல? உண்மையான கல்வி என்னது? நேற்று ராமானந்தராயுடைய மறைவு தினம். ராமானந்தராயிட்ட சைத்தன்ய மாப்பு கேட்கிறாரு, கல்வியிலேயே சிறந்தது உண்மையான கல்வி எதுன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான், கிருஷ்ண உணவு தத்துவங்களை புரிந்து கொண்டுதான் கல்வியிலே சிறந்தது. யார் பண்டிதன்? பகவான் ராதாகிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் யார் முழுமுதல் கடவுளை ஏற்றுக்கொண்டோ அவரே பண்டிதன். யார் ரொம்ப சிறந்தவர்? யார் ராதாகிருஷ்ணர் வழிபடுறாங்களோ அவங்களே சிறந்தவர். மாதிரி யார் அதிர்ஷ்டசாலி, யார் துரதிருஷ்டசாலி? பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி, பக்தர்கள் சங்கத்துல இருந்து விலகி இருக்கிறவங்க துரதிருஷ்டசாலி. எப்படி ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. மகாபிரபு கேள்வி கேட்டுட்டே வருவார், ராமானந்தராய் பதில் சொல்லிட்டே வருவார். அதனால இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல இங்க இருக்கிற மக்களுக்கு ஜட இந்த பௌதிக உலகத்துல எல்லாருமே அறியாமையில, பௌதிக உலகனாலே அறியாமை. அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறாங்க. நாம கூட அறியாமையில தான் இருந்தோம். ஆனா பிரபுபாடைய கருணையால் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது நாம யாரு. நாம யார்? நான் யார்? நான் யார்? நீ யார்? யாரு? நாம யாரு? சரி, ஆத்மா. நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா, பகவான் சிறிய அம்சம். அப்புறம் ஜீவரே சொர்போய் கிருஷ்ணரே நித்யதாஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறது யாரெல்லாம் உணரலாம்? நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறது யாரெல்லாம் உணரலாம்?
சரி, இஸ்கான் பக்தர்கள் உணரலாம். அப்புறம் யோக முறையை பயிற்சி பண்றவங்க, யோக சாஸ்திரம் படிக்கிறவங்க உணரலாம். அப்புறம் ஞானிகள், சாஸ்திரம் படிக்கிற ஞானிகள் ஞானிகள் உணரலாம். ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், பண்டிதர்கள், இந்த மாதிரி பக்தர்கள். அப்போ நான் இந்த உடல் அல்ல ஆன்மாங்கிறத யாரெல்லாம் உணரலாம்? ஆன்மீகவாதிகள்லாம் உணரலாம். ஆன்மீகவாதி அப்படின்னாலே, ஆன்மீகம்னாலே உடலையும் ஆன்மாவையும் அறிந்து கொள்வது, ஜீவனையும் பரமனையும் அறிந்து கொள்வது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னு சொன்னா ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. ஆன்மீகம்னா கற்பனை இல்லை. இன்னைக்கு ஆன்மீகம்னு சொன்னா ஏதோ மூட நம்பிக்கை நினைச்சிட்டு இருக்காங்க முட்டாள்கள். ஆனா ஆன்மீகம்னு சொன்னா என்னதுன்னா, உடல்னா என்ன, ஆன்மானா என்ன, உடலுக்கு ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம், ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, இவங்களுக்குள்ள உறவு என்ன, இதுதான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீகவாதி ஒருவர் யாரெல்லாம் ஆன்மீக பாதை பயிற்சி பண்றாங்களோ அவங்களுடைய முதல் பாடமே இதுதான். அந்த உடல் எல்லாம் அது யோக சாஸ்திரம் படிச்சாலும் சரி, அல்லது பிரம்மசூத்திரம் படிச்சாலும் சரி, இல்ல வேதாந்த சூத்திரம் படிச்சு எதை படிச்சாலும் முதல் பாடமே தான் அகம் பிரம்மாஸ்மி. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத யாரு புரிஞ்சுக்க முடியாது? ஆப்பர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. கிரகமே இதி. கிரகமேதினா கிரகமே இதி. நான் தான் இந்த உடல், இதுதான் என் வீடு, இது என் வீடு, இது என் உடல், என் உறவினர், இப்படி வாழ்றவங்கனால ஆத்மா புரிச்சுக்கணும். அப்ப ஆத்மாங்கிற தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்? ஆத்ம தத்துவம் உணர்ந்த ஆன்மீகவாதி கிட்ட போகும்போது புரிச்சுக்கணும். தன்னை உணர்ந்த ஆத்மா, அதான் தன்னை உணர்ந்த ஆத்மா. ப்ரோபார் புத்தகமே போட்டிருக்காரு, தன்னை அறியும் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை பற்றி அறியும் விஞ்ஞானம். இன்னைக்கு ஏதோ விஞ்ஞானம் படிக்கிறாங்க. இன்னைக்கு வேறு கிரகத்துக்கு போலாமா, அந்த மண்டலத்துக்கு போலாமா, இந்த மண்டலத்துக்கு போலாமா, அதை கண்டுபிடிக்கல. இதை முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கல இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு தெரியும். அவங்க யாருன்னு தெரியும். இதுதான் பிரச்சனை. இந்த பௌதிக உலகத்துல துன்பத்துக்கான முதல் காரணம் என்னன்னா, எல்லாரும் இந்த உடலோடு அடையாளப்படுத்துகிறது. ஆத்மா பற்றி ஞானமே இல்லை. ஆத்மா பற்றி ஞானம் இல்லாம பௌதியத்துல என்ன ஞானம் இருந்தாலும் அவர்கள் ஞான சூன்யமாக தான் கருதப்படும். ஆத்மாவை பற்றி ஞானம் இல்லாம பௌதிகத்துல எப்பேற்பட்ட கல்வி படிச்சிருந்தாலும் அவங்க ஞான சூன்யம் தான். அவங்க ஞானம் சூன்யம் தான், ஏன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ முதல் பாடமே இதுதான். ஆன்மீகவாதிக்கு ஆன்மீக பாதையை பின்பற்றக்கூடிய ஆன்மீகவாதியின் முதல் பாடம் கொடுக்கிறது அவங்களுக்கு இந்த உடல் அல்ல ஆத்மா. அது பக்தி மார்க்கத்தில் வந்தாலும் முதல் அதுதான், யோக மார்க்கத்துக்கு போனாலும் முதல்ல அதுதான், ஞான மார்க்கம் எந்த மார்க்கத்துக்கு போனாலும் முதல் பாடமே இந்த உடல் அல்ல ஆத்மா. ஃபர்ஸ்ட் டீச்சிங். பகவத்கீதையின் முதல் பாடமே அதுதான். பகவத்கீதையுடைய முதல் பாடமே அதுதான், நீ இந்த உடல் அல்ல ஆத்மா. அப்போ எண்ணற்ற ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஏன் அதுல நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத மட்டும் ப்ரோப்பா சொல்லி கொடுக்கல. ஆத்மாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன, நாம இந்த உடல் அல்ல ஆன்மாங்கிறத மட்டும் ப்ரோப்பா சொல்லி கொடுக்கல. அந்த ஆன்மாவுடைய உண்மையான சொரூபம் என்ன, அந்த ஆத்மாவுடைய, இந்த உடல் இருக்கக்கூடிய ஆன்மாவுடைய உண்மையான சொரூப நிலை என்ன? ஜீவரே சொரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். இதுதான் முதல். அதனால நம்ம ஏன் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். நமக்கு இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு மட்டும் ப்ரோப்பா சொல்லி தரல, ஆத்மா என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து, ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னு சொல்லி கொடுத்து. நீங்க மற்ற இடங்கள்ல போனா, இஸ்கானை விட்டுட்டு நீங்க மற்ற இடங்கள்ல போனா உங்களுக்கு ஆத்மா பத்தி சொல்லி கொடுக்கலாம். அவங்க இந்த உடல்ல ஆத்மா இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது எல்லாம் பேசலாம். ஆனா கடைசியில என்ன சொல்லுவாங்க? இந்த ஆத்மா அந்த ஆத்மா ஒண்ணு, நீ ஆத்மான்னு உணர்ந்துட்டீங்கன்னா நீயும் பரமாத்மா ஒன்னாயிருவ, நீ பிரம்மன் உணர்ந்துட்டா நீயும் பிரம்ம ஒன்னாயிருவ. அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் இந்த பிரம்ம வேற இல்ல, அந்த ஆத்மா இந்த ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். இது ரெண்டாவது பிரச்சனை. சோ இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்னன்னு, ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் என்னன்னா கிருஷ்ணா கான்சியஸ் தான் ஒரே சொல்யூஷன். ஒரு பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு தான்.
சோ முதல் பிரச்சனை என்னது? முதல் பிரச்சனை ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான நிலையை மறந்து போய் குழப்பத்துல இருக்கிறான். நம்ம எல்லாருமே நம்மளுடைய முதல் பிரச்சனை என்னன்னா, இங்க ரொம்ப அழகான ஒரு உவமை கொடுத்துட்டு பாகவதம். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் தலை துண்டிச்ச மாதிரி பாக்குறான். தலையை துண்டிச்சா எப்படி பார்க்க முடியும் முதல்ல? இல்லையா? லாஜிக் என்னது? இப்ப நான் இருக்கேன், என் தலையை வெட்டிட்டா என்னால பார்க்க முடியுமா? ஆனா ஒருத்தர் பாக்குறான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் கனவு கண்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்லையா? ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் அவன் தலையை வெட்டிட்டாங்க, தடா அவனு கத்தி அழுது எதிர்ச்சான். தவிர என் தலையை வெட்டுறாங்க. தலையோ தூங்கிட்டு இருந்தே அவன் தலை அவன் உடம்புலதான் இருக்கு. இல்லையா? அரைக்கு பிறகு எந்திரிச்சு அவன் பாத்ரூம் போனான். சிலப்ப தூக்கத்துல சில கெட்ட கனவுகள்லாம் வரும். எந்திரிச்சு பாத்ரூம் போடுவாங்க. ஏன்னா அவங்க தூங்கும் போது கிருஷ்ணனையும் நினைச்சிருக்க மாட்டாங்க, நாம ஜபிச்சிருக்க மாட்டாங்க, பாகவதம் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப என்னெல்லாம் அவங்க பகல்ல என்ன மாதிரி செயல் பண்ணாங்களோ அதான் ராத்திரி கனவு வரும். பக்தருக்கு என்ன பண்ணுவாங்க? பக்தர்கள் கிருஷ்ண உணர்வுலயே இருந்தாங்கன்னா இரவு தூக்கத்தை விட கிருஷ்ண சம்பந்தமான கனவு. பகவான் வருவாரு, ஆச்சாரியர் வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க. எங்கேயோ ரத யாத்திரை இருக்கிற மாதிரி, கோயிலுக்கு போற மாதிரி, எங்கேயோ யாத்திரை போற மாதிரி எல்லாம் கனவு. சினிமா பார்க்க என்ன கனவு? ஒரு பேய் துரத்திட்டு வர மாதிரி தான் கனவு. ஏன்னா அதுல இருக்கிற ஹீரோ ஹீரோயின் பேய் மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க துரத்திட்டு வர மாதிரி தான் கனவு. அதே மாதிரிதான் இந்த தூக்கத்துல இருக்கிறவங்க திடீர்னு யாரோ தலையை துண்டிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா பூரா வன்முறை தான். ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க வன்முறை இல்லாம வருதுன்னு. அது என்ன பண்ணுவாங்க? ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு, 100 பேர் சுடுவாரு. அந்த 100 பேர் சுட்டு அவன் மேல படாது. அந்த 100 பேர் சேர்ந்து ஹீரோவை சுடுவான், அவன் மேல ஒரு குண்டு கூட படாது. ஆனா ஹீரோ ஒரு துப்பாக்கி ஒரு சமயத்தில் 100 பேர் சுட்டுருவார். இதுதான் முட்டாள்தனம். இது டூப்ளிகேட். ஆனா ஒரிஜினல் எப்படி இருக்கு? ஒரிஜினல் என்னன்னா, அர்ஜுனன் மேல பல அஸ்திரங்கள் போட்டாலும் அர்ஜுனுடைய காண்டிபத்திலிருந்து ஒரு அஸ்திரம் போனா அது பல அஸ்திரங்களாக விரிவடை. ராமருடைய கோதத்திலிருந்து ஒரு அம்பு புறப்படும். ராமர் கோதண்டை எடுத்து அதுல ஒரு அம்பு வச்சு அது காது வரை இழுக்கும் போது ஒரு அம்பு தான் இருக்கும். அதை விட்டு போனா 1000 அம்புகளா மாறும், விஸ்தரிக்கும். இது ரியல் ஹீரோயிசம். இது சிஜி ஒர்க் கிடையாது, ஏமாத்து வேலை கிடையாது. இது ரியல். ரியல சொன்னா எல்லாம் கதை விடுறீங்கம்மா, ரியல சொன்னா வாயை திறந்து பாத்துக்க. இல்லையா? சினிமால பொய்யான விஷயங்களை வாயை திறந்து பார்ப்பான். உண்மையை சொன்னா இதெல்லாம் கதை விடாதீங்க. அது எப்படி ஒரு அம்பு வச்சா 100 அம்பு 1000 அம்பு வரும்? இதுதான் இன்னைக்கு மக்களோட நிலைமை. இல்லையா? சோ என்ன நடந்தது? எதுக்கு இதை பேசிட்டு இருந்தோம்? ஜீவாத்மாவை நம்ம உண்மையான அடையாளத்தை மறந்துட்டோம். இந்த தூக்கத்துல இருக்கிற கதை தான். தூக்கத்துல தலையை வெட்டின மாதிரி, ஐயோ யாரும் என் தலையை வெட்டிட்டாங்க. ஆனா உன் தலை உன் உடம்புலதான் இருக்கு, யாரும் வெட்டல, போய் கண்ணாடியில் பாரு. இல்லையா? ஆமா, தொட்டு பாத்துக்கோங்க, தலை இருக்க, தலை இருக்கான்னு அந்த அது எதுக்கு இந்த ஓமை கொடுத்திருக்குன்னா, இதுதான் நீங்க ஜீவாத்மனுடைய நிலைமை. ஜீவாத்ம நிலைமை என்னன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அன்னைக்கு பேசலையா கோமா ஸ்டேஜ் என்னது? கோவிந்தனை மறந்த நிலை. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, சுத்தி அவங்களுக்கு எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் அவங்களால அவங்களை அசைய முடியாது. கான்சியஸ்னஸ் இருக்கு, உணர்வு இருக்கு, ஆனா அது வெளிப்படுத்த முடியாது. அது சப்டில் லெவல்ல அன்கான்சியஸ் ஸ்டேஜ் இருக்கு. ஆமா, கேட்கும் நினைக்கிறேன். கேட்கும், கேட்காது. இருங்க இருங்க, இது டாக்டர் யாரு? நீ? ஆனா அவங்கள ரியாக்ட் பண்ண முடியாது. பல எண்ணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா அது வெளியே வர முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. அழுவும், சில நேரம் அழுவாங்க. நான் மெடிக்கல் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. அவர் ஏதோ மெடிக்கல் பண்ணியிருக்காரு. ஆமா, உணர்வு இருக்கு, ஆனா வெளிப்படுத்த முடியாத நிலையில இருக்கு. என்ன இருக்கு? உணர்வு இருக்கு, ஆனா வெளிப்படுத்த முடியல. அந்த அது என்னன்னா, இன்னும் சயின்டிபிக்கா போனோம்னா, அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நரம்பு மூளையில பாதிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அவருக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு, அப்படியே படுத்திருக்காரு, கண்ணெல்லாம் லேசா அசையும், கண் ஓரமா கண்ணீர் எல்லாம் வரும், பாடியில கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் டெலிவர் பண்றதுக்கான பிரெயின்ல போற நர்வ்ஸ் ஏதாவது பிளாக் ஆயிருக்கு, அதனால அவர் ரியாக்ட் பண்ண முடியும். இது கோமா ஸ்டேஜ். இதே கோமா ஸ்டேஜ் நமக்கு உணர்வு இருக்கு, ஆனா கிருஷ்ணர் கோவிந்தனை மறந்துருக்கு.
சோ கோவிந்தனை மறந்திருப்பதுதான் கோமா. கோமா மீன்ஸ் கோவிந்தனை மறந்திருக்கு. சோ கோவிந்தனை மறந்த ஜீவாத்மா கோமாளித்தனமான வேலை பண்ணிட்டு இருக்க. அடுத்த வருதா, கோர்வையா வருதா? கோவிந்தனை மறந்த ஜீவாத்மா கோமாளித்தனமான வேலை பண்ணி. கோமாளித்தனமான வேலை என்னது? பௌதியத்துல திட்டம் மேல திட்டம். இங்க வந்து பாருங்க, பிரபுபார் வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காரு. அழகா சொல்றாரு. முதல்ல வந்து ஜீவாத்மாவுடைய உண்மையான நிலை வந்து பகவானுடைய சேவகர். நான் இந்த உடல் அதை மறந்தாச்சு. அதை மறந்ததுனால முதல்ல ஜீவாத்மா என்ன பண்ணிடுறான்? இந்த மாயினுடைய கவர்ச்சினால, மாயா சக்தியுடைய கவர்ச்சினால, முக்குணத்துடைய தாக்கத்தினால அவன் தன் இந்த உடலோடு அடையாளப்படுத்தி, இந்த உடலோடு அடையாளப்படுத்திட்டு எப்படியாவது இங்க புலன்பு அனுபவிக்கணும், சந்தோஷமா வாழணும், இந்த இயற்கையை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா தொடர்ந்து உனக்கு தோல்விதான் ஏற்படுது. இந்த ஜட இயற்கையை அடக்கியாலும் நினைக்கும் போது அவன் தொடர்ந்து தோல்விதான் ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் விரக்தி அடைஞ்சான். இது என்ன? எதனால? அவன் கிருஷ்ணரை மறந்திருக்கு. இப்படி விரக்தி அடைஞ்சவன் ஆன்மீக பாதைக்கு வரும்போது அவன் அடுத்த கட்டம் என்ன தவறாயிருக்குன்னா, அவன் தானும் கடவுள் ஒண்ணு நினைக்கும். இது அர்த்த பிரபலம். அப்ப அங்கேயும் தப்பாயிடுச்சு. ஏன் நான் இந்த வகுப்பை தொடங்கும் போது நம்ம என்ன பேசணும்? நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. ஏன்னா பௌதியத்துல மூழ்கி இருந்தா கிருஷ்ணர் மறந்த நிலை, மறந்து உடலோடு சம்பந்தப்படுத்தி அறியாமல் இருக்கும். நம்ம அதுல தப்பிச்சுக்கிட்டோம். அட்லீஸ்ட் இப்ப பௌதிகத்துல பற்றுதல் இருக்கோ இல்லையோ, அது கொஞ்சம் வருது போகுது, பற்றுதல இருக்குது, நான் கிருஷ்ண பக்தி பண்றனாலும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, இந்த ஜட உலகம் நிரந்தரம் இல்ல, இந்த மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, இதெல்லாம் தற்காலிகமானது. கிருஷ்ணர் தான் நிரந்தரமானவர், ஆன்மீக பாதை தான் நிரந்தரமானது, நம்ம பகவான்கிட்ட போகணும். இந்த பேசிக் விஷயம் நமக்கு தெரியும். இது பேசிக் ஆக்சுவலி ஹை லெவல் பிளாஸ். கிருஷ்ணாட்ட திரும்ப போறது உயர்ந்தது. ஆனா அது நம்ம ஆரம்பத்திலேயே தெரியுது. கிருஷ்ண பக்திக்கு வந்த உடனே, இஸ்கான்ல வந்த உடனே புரோபா புத்தகம் கையில் கொடுக்குறேன். புரோபா புத்தகம் படிங்க. புரோபா என்ன எழுதுறாரு? நீ இந்த உடல்ல ஆத்மா, நீ கிருஷ்ணாவுடைய சேவகன், கிருஷ்ண உடல செயலாற்றணும், கிருஷ்ணருக்காக செயலாற்றணும் எழுதுறாரா? பக்கம் பக்கம் எழுதியிருக்காரு. இதே தான் எழுதியிருக்காரு. திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ இந்த உடல்ல ஆத்மா, நீ கிருஷ்ணாவுடைய அம்சம், கிருஷ்ணாவுடைய பின்ன பகுதி, நீ வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியவன், உன்னுடைய சொருபம் வந்து கிருஷ்ணாவுடைய சேவகன், நம்ம பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போகணும். இந்த பேசிக் நாலேஜ் வந்து இஸ்கான்ல இருக்கிற எல்லா பக்தரும் கிடைச்சிச்சு. ஆனா இதுல இஸ்கான்ல கிருஷ்ண பக்தியில் இல்லாதவங்களுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு உணர ஆரம்பிக்கலாம், கஷ்டப்பட்டு புரிய ஆரம்பிக்கலாம் இந்த உடல்ல ஆத்மான்னு. ஆனா அப்படி புரிஞ்சுட்டா கூட அவங்க வந்து கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் இல்லாதனால, கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க தன்னையே கடவுளா நினைக்கலாம். நான் கடவுளோட ஒன்னாயிருவேன் நினைக்கலாம், நானும் கடவுளும் ஒண்ணு நினைக்கலாம். அதுவும் ஆபத்தானது, அதுவும் ஆபத்தான நிலை. அதனால முதல்ல பிரச்சனை என்னன்னா, ஜீவாத்மா தன் உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. ரெண்டாவது பிரச்சனை என்ன, உடலெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்துட்டாலும் அவங்க இறைவனோடு ஒன்றாகிறதுன்னு நினைக்கிறது. அதான் இங்க ப்ரோபா பொருளோட எழுதியிருந்தார். இது ரெண்டுமே பிரச்சனை தான். நம்ம உடலோடு அடையாளப்படுத்தினாலும் பிரச்சனை தான், உடலெல்லாம் ஆத்மான்னு உணர முயற்சி பண்ணி நான் இறைவனோடு ஒன்றானு நினைச்சா அதுவும் குழப்பம் தான், பிரச்சனை தான். இந்த ரெண்டுமே வந்து கட்டுண்ட வாழ்க்கை தான், ரெண்டுமே மாயினுடைய வலைதான். மாயா சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி. இங்க ப்ரோபா கடைசியில் போட் பண்ணார், மம மாயா துரத்தியா, எனது மாயா சக்தி வெல்ல முடியாதுங்க. மா ஏவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தி தே. தெய்வீக குணமை, கிருஷ்ணாவுடைய தெய்வீக சக்தி அது மாயை, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. விஷ்ணு மாயா, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா கிருஷ்ணாவுடைய மாயை, கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி. அதை யாராலும் வெல்ல முடியாது. ஆனா யார் என்னை சரணந்திருக்காங்களோ அவங்க வென்று விடலாம். யார் கிருஷ்ணாவை சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க வென்று விடலாம். ஆனா கிருஷ்ணாவை சரணடையணுமே, அங்கதான் கேள்வி. என்ன ஆகுது? இந்த மாயா சக்தி வலை போட்டுக்கிட்டே. எப்படி ஒரு மீன் பிடிக்கிறவன் வலையை விரிச்சு காத்துக்கிட்டு இருப்பான். மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? வலையை விரிச்சுட்டு அதுல தீனி போட்டுருவான். தண்ணியில போய், குளத்துல போய், இல்ல ஆத்துல போய் வலையை போட்டுருவான். வலையை போட்டு தீனி போட்ட உடனே இந்த மீன் எல்லாம் வந்து உணவுக்கு அடிமை. இந்த மீன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வாட்ச் பண்ணிக்க, தண்ணியில மீன் வந்து அப்படி வாயை திறந்து ஜப் 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 பண்ணிட்டு, ஏன்னா எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குதா, சாப்பாடு கிடைக்குதா, இதெல்லாம் சாப்பிட மீன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாயை திறந்து திறந்து இப்படி இப்படியா பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் தூக்கி பார்த்ததே இல்லை. நீங்க மீன் தூக்கி பார்த்துருக்கிறீங்களா? மீன் தூங்காது.
இமைகள் கிடையாது. மீனுக்கு இமைகள் கிடையாது, அது தூங்காது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? நீந்திக்கிட்டே இருக்கும், எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க அழுக்கு இருக்கு. மீனுடைய வேலை என்ன? அழுக்கெல்லாம் சாப்பிடும், தண்ணியில் இருக்கிற அழுக்குகள்லாம் சாப்பிடும். அதை மனுஷன் சாப்பிடுறான். பாத்துக்கு, மீன் என்ன பண்ணுது? தண்ணியில இருக்கிற அழுக்க சாப்பிடுது, அதை போய் மனுஷன் சாப்பிடுறான். இல்லையா? பாட்ட பூலிஷ் பர்சன், என்ன முட்டாள்தனமா இருக்கு இல்லையா? சோ எதுக்கு இப்ப மீனோட உதாரணம்? இந்த மீனுக்கு வலை போட்டுருவான். ஃபர்ஸ்ட் தண்ணியில வலையை போட்டு அந்த தீவனத்தை போட்டோன்னே மீன்கள்லாம் நீந்தி நீந்தி வரும், அப்படியே தூக்கிடுவான். வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எல்லா மீனும் வரட்டும் வெயிட் பண்ணுவான், அப்படியே தூக்கிடுவான். இந்த மாதிரிதான் பறவைகளும் மாட்டிக்கும். பிரபுபாரோடைய பக்தி சிதாமர் ஒரு கதை சொல்லுவார். இந்த பறவைகள்லாம் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ரெகுலரா ஒரு வேடம் வருவான். வேடம் வந்து வலையை விரிக்கிறான். அப்போ ஒரு பறவை பார்த்து சொல்லுது, வேடம் வர்றான், வேடம் வர்றான். எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், வேடம் வந்துட்டானா, இறங்கிற கீழே போயிடாதீங்க, வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், போயிடாதீங்க. அப்புறம் தானியத்தை போடுறான், தானியம் போடுறான், அசந்துராதீங்க, போயிடாதீங்க. அப்போ ஒரு பறவை இறங்கிச்சு, இது தானியம் போடுறான்ப்பா. அடுத்து ஒரு பறவை, எல்லாம் இறங்கிச்சு. இந்த பறவை சொல்லிட்டே இருந்தது, போயிடாதீங்க போயிடாதீங்க, அதுவும் இறங்கிச்சு. அவன் மொத்தமா தூக்கி மொத்தமா தூக்கி போயிட்டான். ஸோ அதனால வேடம் வரான், வேடம் வரான், வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா விட்டாச்சு. அப்போ இது என்ன பிரச்சனைன்னா, இப்போ இந்த விலங்குகள்லாம் வந்து ஒரு புலனுக்கு தான் அடிமையா இருக்கு இல்லையா? மீன் வந்து பாத்தீங்களா, கரெக்டா? மீன் வந்து அதுக்கு இரையை போட்டா அது மாட்டிக்கும். அதே மாதிரி பறவைக்கும் இரையை போட்டா மாட்டிக்கும். மான் வந்து இசையை கேட்டா மாட்டிக்கும். யானையை பிடிக்குன்னா ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சு ஆண் யானை பிடிக்க பெண் யானையை முன்னாடி விட்டா அது போய் மாட்டிக்கும். இப்படி ஓரொரு விலங்கு ஓரொரு புலனுக்கு அடிமை. மனுஷனுக்கு ஆறாவது அறிவு வரைக்கும் அவன் எல்லா புலனுக்கு அடிமை. மனுஷன் ரொம்ப கிரேட் ஆக்சுவலி. மனிதர் ரொம்ப உயர்ந்தவங்க, ஏன்னா எல்லா புலன்களுக்கும் அடிமை. விலங்குகள்ல நம்மளோட தாழ்ந்தவங்க, ஒரு புலனுக்கு தான் அடிமை இல்லையா? விலங்குகளை தாழ்ந்தது, ஒரு புலனுக்கு தான் அடிமை. மனிதன் ரொம்ப உயர்ந்தவன். மேன் இஸ் கிரேட் பிகாஸ் he was controlled by all the senses. he was addicted by all the senses. எல்லா புலனுக்கும் அடிமை. கோதாசன். கோதாசன். சோ இப்படி இந்த பறவைகள்லாம் சொல்லிட்டு எல்லாம் போய் மாட்டேங்குது. இந்த மாதிரி ஜட உலகத்துல மாயா முதல்ல என்ன வலை போடும்னா, இந்த ஜட உலகம் பளபளப்பவனை அட்ராக்ட் பண்ணும். இங்க வாங்க, இங்க வாங்க, எந்த சினிமா பார்க்கலாம், அங்க போலாம், இங்க போய் வலை போட்டுட்டே இருக்கு. இதுல அப்பாவி ஜீவாத்மா தன்னுடைய நிலையை உணராம அவன் போய் பார்க்கறான். ஓ, இந்த சினிமா பார்த்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இந்த விளையாட்டு விளையாண்டா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். இப்படி அவன் சந்தோஷத்தை தேடுறான். அப்புறம் அவன் 5 நாள் 6 நாள் கடினமா உழைப்பான். 6வது நாள் போவான், கிளப்புக்கு போவான், அங்க போவான், டான்ஸ் ஆடுவான், எல்லாம் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு ப்ரோப்பா என்ன சொல்லுவாரு, இவன் என்ன பண்றான், கடினமா உழைச்சு சம்பாதிக்கிறான், பகல்ல பூரா வேலை செய்வான், ராத்திரி ஒய்ஃப்ட போவான், மூஞ்சி மூஞ்சி உதைப்பான், அந்த உதவியும் வாங்கிட்டு போவான். எப்படி இது? கழுதை மாதிரி. இந்த கழுதை என்ன பண்ணும்? இந்த ஆண் கழுதை வந்து பொதி சுமந்துட்டு இருக்கும். பகல்ல பூரா வெயிட் வச்சுட்டு இருப்போம், பொதி சுமக்கும். ராத்திரி அந்த ஆண் கழுதை பெண் கழுதைட்ட போவான், அது மூஞ்சி மூஞ்சி உதைக்கும், அந்த உதவி வாங்கிட்டு அவன் போவோம். என்னது? குடும்ப பார்னேனவா அர்த்தம் என்னது? இதுதான் மாயா. மாயா என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்கா வளர்ப்போம். அதுல இருந்து ஒருத்தர் வந்து விரக்தி அடைஞ்சிருவான் லைஃப்ல, போதுண்டா இந்த வாழ்க்கை. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆன்மீக பாதை நோக்கி திரும்புவாங்க. ஆனா அங்க கூட பாருங்க, கிருஷ்ணரை முழுமுதற்குள்ள ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் ப்ராப்ளம். கிருஷ்ண பகவானை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பல சரீரம் மாறிட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த யோகத்துல அவ்வளவு சுலபம் பக்குவமாக முடியாது. அப்படி ஒரு வேளை அந்த யோகத்துல அவன் பக்குவம் ஆனாலும் அவன் தவறான முடிவு எடுத்து விடுகிறான். நானும் கிருஷ்ணா ஒண்ணு. இதுதான் மாயோட கடைசி வலை. மாயோட கடைசி வலை என்னன்னா, தன்னையே கடவுளா நினைக்கிறது. ஓ, நான் கடவுள். அதுதான் மாயாவுடைய லாஸ்ட் நெட்டு. மாயா போடுற கடைசி வலை என்னது? ஒருவன் தன்னையே கடவுளா நினைக்கிறது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இந்த யோகா பண்ணுங்க, நீங்க கடவுளாயிருவீங்க, நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க இந்த உடல் அல்ல பிரம்மம் உணர்ந்துட்டா நீங்க பிரம்மத்தோடு ஒண்ணாயிடலாம். இதெல்லாம் துன்பகரமான நிலை. ஏன் இதெல்லாம் துன்பகரமான நிலை? ஒருவன் தன்னுடைய உண்மையான நிலையை உணராது. நம்முடைய உண்மையான நிலை வந்து நான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண வேண்டும்,
நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். இதுதான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலைங்கிறார் பிரபுபாத். அதனால எவ்வளவு பௌதிகவாதிகள் இருக்காங்க, அந்த எவ்வளவு பௌதிகவாதிகளுக்கு மத்தியில ஆன்மீகவாதி இருக்காங்க, எவ்வளவு ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, அந்த ஆன்மீகவாதி மத்தியில பக்தர்கள் இருக்காங்க, எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறார். ரொம்ப ரொம்ப ரேர். ஆயிரத்துல ஒருத்தர் தான், கோடியில ஒருத்தர். முக்தானாமபி சித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்பே மகாமுனி. நிறைய பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம், முயற்சி பண்ணலாம். அது ஒரு சிலர் முக்தி அடையவும் செய்யலாம். நிறைய பேர் சித்தி அடையணும்னு முயற்சி பண்ணலாம், ஆசைப்படலாம். ஒரு சிலர் சித்தி அடையவும் செய்யலாம். அந்த மாதிரி முக்தர்கள் சித்தருக்கு மத்தியில ஒருத்தர் தான், கோடியில ஒருத்தர் தான் நாராயணனுடைய பக்தர். கோடி சூத்பே மகாமுனி. அவ்வளவு ஈஸி இல்ல. அப்ப நமக்கு கிடைச்சிருக்குன்னா நான் எவ்வளவு பாக்கி பண்ணிருக்கேன். பல பல்வேறு சரீரங்களை கடந்து பல்வேறு இன்ப துன்பங்களை அனுபவிச்சு பல உடல்கள் மாறி எல்லாம் அனுபவிச்சு கடைசியில மனித உடல்ல வந்து அந்த மனித உடலையும் பௌதிக இயற்கையினால கவரப்பட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை உணர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை முழுமுதற்குள்ள ஏற்றி எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது. ஆனா பாருங்க, பிரபுபார் ஈஸியா கொடுத்துருக்காரு. இந்த பௌதிகத்துல மூழ்கி போற ஜீவாத்மா ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க, ஆன்மீக பாதைங்கிற பேர்ல கிருஷ்ணரை விட்டுட்டு என்னென்னமோ பண்ற அவன் 1008 குழப்பத்துல இருக்கான். கிருஷ்ணரை கடவுளா, யாரு கடவுள், அவர் எப்படி இருப்பாரு, அவரோட ஒன்னா இல்லாம, அவர் ஒளி வடிவா, ஜோதி வடிவா, சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். இதெல்லாம் ஒரே ஷாட்ல கிளியர் பண்ணி நம்ம கொண்டு வந்து ப்ரோபார் எங்க வச்சிருக்காரு. இவ்வளவு குழப்பங்களையும் தெளிவுபடுத்தி ப்ரோபார் நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு, கிருஷ்ணருக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. கிருஷ்ணா இப்ப நம்ம கூப்பிடுற தூரத்துலதான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம இதுன்னு உணராம, அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். எவ்ரி திங் இஸ் கிளியர். நம்ம வாழ்க்கையில எல்லாமே ப்ரோபார் தெளிவுபடுத்தி கொடுத்துட்டாரு. நமது பாதை தெளிவு, நமது பயணம் தெளிவு, நமது லட்சியம் தெளிவு, நம்முடைய லட்சியம் தெளிவு, நம் பாதை தெளிவு, நம் பயணம் தெளிவு. எவ்ரி திங் இஸ் கிளியர். ஒன்லி த ப்ராப்ளம் வி ஆர் ஒன்லி. நம்ம மட்டும்தான் பிரச்சனை. நம்ம மட்டும்தான் பிரச்சனை. நமக்கு எல்லாமே தெளிவுபட்டு நம்ம இலக்கு கிருஷ்ணா. நம்ம மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணரை அடையணும். மனித வாழ்க்கை லட்சியம் கிருஷ்ண பிரேமம், பாபா மேல தூய அன்பு. அதற்கான மார்க்கம் பக்தி மார்க்கம். இது பண்ணா நீங்க கிருஷ்ணாட்ட போயிடலாம். இது பண்ணா கிருஷ்ணன் மேல தூய பக்தி வந்துடும். சோ பாதை போட்டு கொடுத்துட்டாரு. முன்னாடி இருந்து கேப்டனா கூட்டிட்டு போறாரு. கேப்டன் இருக்காரு. சோ கேப்டன் இருக்காரு, பாதை இருக்கு, கோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் உட்காந்துருக்கு நம்ம பேசாம இல்லையா, இங்க குதிக்கிறது அங்க குதிக்கிறது, இங்க சாடு அங்க சாடு, அங்க ஓட இங்க ஓடணும் ஓடிக்கிட்டே இருந்தா சோ பாதை தெளிவு, பயணமும் தெளிவு, லட்சியமும் தெளிவு. எவ்ரி திங் இஸ் கிளியர். அப்போ பிரபுபா என்ன சொல்றாரு, யூ 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 மோல்ட் யூ நோ இன் யுவர் லைஃப் இன் சச் a way that you can develop Krishna consciousness, go back to God. நீங்க வந்து உங்க வாழ்க்கையை அப்படி வடிவமைச்சுக்கங்க. பிரபுபா என்ன சொல்றாரு, உங்க வாழ்க்கையை அப்படி வடிவமைச்சுக்கங்க. நீங்க கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், கிருஷ்ணரை அடையணும். அதுக்கு என்னென்ன திட்டம் போடணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ அதனால நாம ஒரு திட்டம் போறதோட கிருஷ்ணா என்ன திட்டம் வச்சிருக்காரு, பிரபுபார் என்ன திட்டம் வச்சிருக்காரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், அதை புரிஞ்சுக்கணும். ரைட். சோ எப்படி நமக்கு வந்து பிரபுபாதம் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. எவ்ரி திங் இஸ் கிளியர். இங்க சந்தேகங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இங்க கேள்விக்கோ சந்தேகத்துக்கோ குழப்பத்துக்கும் இடமே இல்லை. ஏன்னா என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, என்னென்ன கேள்வி இருக்குமோ, என்னென்ன குழப்பம் இருக்குமோ, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பகவத்கீதை பாகவத்து. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பிரபு நான் பகவத்கீதை படிச்சேன், என்னுடைய இந்த சந்தேகத்துக்கு பதிலே இல்ல, என் கேள்விக்கு பதிலே இல்ல, எனக்கு வாழ்க்கையில நிறைய கேள்விகள் சந்தேகம் இருக்கு, அதுக்கு பகவத்கீதையில பதில் கிடைக்கல, பாகவத்துல பதில் கிடைக்கல, பக்தர்கள் பதில் சொல்லல, ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கல, எங்கேயாவது சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பக்தர்கள் பதில் சொல்லுவாங்க. எப்படி சொல்ல முடியுது, பிரபுபார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கு. நமக்கு என்ன கேள்வி இருந்தாலும், என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன குழப்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாரு பிரபுபார் புத்தகம் மூலமா. எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டார். அதனால இதை விட உயர்ந்த கல்வி கிடையாது.
பகவத்கீதை பாகவத்தை விட ஒரு உயர்ந்த கல்வி கிடையாது. இதுதான் அல்டிமேட், இதுதான் இறுதி, இதுக்கு மேல ஒரு இது கிடையாது. அதனால இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா நம்மை விட பாக்கியசாலி யாருமே, நம்மை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. அதனால இங்க ரொம்ப தெளிவான விளக்கம் பாருங்க. எவ்ரிதிங் இஸ் கிளியர், தெளிவா இருக்கு. ஜீவனுடைய நிலைமை என்ன? தலை துண்டிச்ச மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான். எனது கிருஷ்ணரை மறந்து போய் எப்படி கனவுல ஒருத்தன் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கானோ அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு, குழப்பத்திலையும் பயத்திலையும் கவலையிலையும் இதுதான் லைஃப் போயிட்டு இருக்கு. சோ கிருஷ்ணாவை சந்திச்சவங்களுக்கு என்ன குழப்ப வேண்டியது, என்ன பயம் வேண்டியது, என்ன கவலை வேண்டியது? கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் எல்லா ஜீவராசிகளையும் பராமரிக்கிறார். அவர் தன்னை சரணடையாத ஆத்மாக்களுக்கே பராமரிச்சுட்டு இருக்கார். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன சாப்பிட போறோம்? ஒரு வேலைக்கு பசிச்சா ஒரு 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 2 கவலம் சாப்பாடு, இல்ல ஒரு 4 சப்பாத்தி, ஒரு 7 இட்லி, இதுதான் நம்ம உணவு. யானை டன் கணக்கா சாப்பிடுது. எந்த யானை கோயில்ல நான் டன் கணக்கா சாப்பிடுறேன், எனக்கு பசிக்குது, எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு வீடு கிடையாது, எனக்கு உணவு கிடையாதுன்னு பிரார்த்தனை பண்ணிருக்கா? எந்த யானை கோயில்ல எனக்கு தங்க இடம் இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, நான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரேயர் பண்ணிருக்கா? ஈவன் பன்னி குட்டி எடுத்துங்க, யானை கூட விடுங்க, பன்னி குட்டி எடுத்துங்க, எந்த பன்னி குட்டியாவது ஒல்லியா இருக்கிற மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? எலும்பு தோலுமா இருக்கிற மாதிரி பார்க்கவே முடியாது. நல்ல ஃபேட்டியா தான் இருக்கு பன்னி இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் இறைவன் பகவான் கிருஷ்ணா உணவு தரும்போது எனக்கு ஏன் தரமாட்டேன்? இதுக்கு பேர் தான் சரணாகதி. ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கே பகவான் கொடுத்துட்டு இருக்கு. கடவுள் கிடையாது, கடவுள் இல்லவே இல்லை, இந்த மாதிரி அசுரத்தன்மை உள்ளவங்க ஆசிரியம் பாவம் ஆசிரிதா அவங்களுக்கே கிருஷ்ண உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ சரணடையாத ஆன்மாக்களுக்கு கிருஷ்ணன் உணவு கொடுக்கிறாரு. கிருஷ்ணரை மறுக்கும் அல்லது பகவானை எதிர்க்கும் ஆன்மாக்களுக்கு உணவு கொடுக்கிறாரு. எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? கிருஷ்ணரை மறுக்கிறவங்க, கிருஷ்ணரை எதிர்க்கிறவங்க, கிருஷ்ணரை வெறுக்கிறவங்க, கிருஷ்ணர் மேல பொறாமை கொள்றவங்க அவங்களே நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா பகவான் அவங்களை வெறுக்கல, பகவானுக்கு மேல பொறாமை கொள்றது இல்லை. இதுதான் கிருஷ்ணாவுக்கும் ஜீவனுக்குள்ள வித்தியாசம். கிருஷ்ணருக்கும் ஜீவாத்மாவுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜீவாத்மா கிருஷ்ணரை வெறுக்கலாம், கிருஷ்ணரை மறுக்கலாம், கிருஷ்ணர் மேல பொறாமை கொள்ளலாம், கிருஷ்ணரை உதாசீனப்படுத்தலாம், கிருஷ்ணரை உதறி தள்ளலாம். அவன் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றது மூலமாகவும் ஜீவாத்மா தன்னுடைய நிலையை மறந்து அறியாமையில கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால பண்ணலாம். ரைட். பட் கிருஷ்ணா அவர் யாருக்கும் இருக்கிறது இல்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றது இல்லை, அவர் எல்லோருக்கும் சமமானவர். சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷவஸ்தி. அதனால கிருஷ்ணா எல்லா ஜீவனுக்கும் உணவு கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த ஜீவன்களை என்னுடைய குழந்தைங்க, அதனால நான் யாரையும் வெறுக்கல இல்லையா? ஒரு அப்பா அம்மாவுக்கு 8-10 குழந்தை இருந்தாலும் சொல் பேச்சு கேட்காத குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க போகும். இல்ல நீங்க பேச்ச கேட்க மாட்டேன், நான் உங்க சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நான் உன பராம, நீ வெளியே போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சொல்றேன் இல்லையா? ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல 8-10 குழந்தைகள். அந்த 8-10 குழந்தையில எல்லாருமே அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கறவங்களா இருக்க மாட்டாங்க. அதாவது 1-2 பேர் பிடிவாதம் பண்ண குழந்தைகளா இருக்கும். அவங்களையும் பராமரிச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா என் குழந்தை, நான் ஏன் அவனை நிராகரிக்கணும், நான் ஏன் உதாசீனப்படுத்தணும்? அதுதான் கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா எந்த ஜீவனையும் நிராகரிக்கிறது இல்ல, எந்த ஜீவனையும் உதாசீனப்படுத்துறது இல்ல. தன்னை சரணடையாத ஆத்மாக்களுக்கும் தன்னை எதிர்க்கிற ஆத்மாக்கள் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய நாமத்தை உச்சாரணம் செய்யக்கூடிய, அவருக்கு பக்தி பண்ணக்கூடிய, அவருக்கு சேவை பண்ணக்கூடிய, அவருக்கு மேல அன்பு செய்யக்கூடிய அந்த பக்தனை எப்படி கைவிடுவார்? இதான் எப்படி கைவிட்டுருவார்? அப்பா அம்மா ரொம்ப அன்பா ஒரு பையன் நடந்துக்கிறான், அந்த அப்பா அம்மாட்ட அந்த பையன் ரொம்ப அன்பா நடந்துக்கிறான், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறான். அப்படி எப்படி அவனை மட்டும் விளக்குவாங்க அவங்க? அவன் மேல தனி கவனம் செலுத்துவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணா தன் பக்தன் மேல எப்பவுமே தனி கவனம் செலுத்துறாரு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்றோம்? ஓ கிருஷ்ணாக்கு என் பிரார்த்தனை கேட்கலையோ, கிருஷ்ணா என்ன கண்டுக்காம விட்டாரோ, இல்ல கிருஷ்ணா எப்ப எனக்கு என்ன செய்வாரு? நோ. சோ கிருஷ்ணா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ,
மகாமந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணா நம்ம மேல தனி கவனம் செலுத்துறாரு. ஆல்ரெடி கிருஷ்ணா நம்ம இதயத்துல சாட்சியா உட்கார்ந்துட்டு இருக்காரு பரமாத்மா. சோ கிருஷ்ணர் நம்ம இதயத்துல பரமாத்மாவை சாட்சியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நம்முடைய செயல்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம தெரியல, நமக்கு அவர் பார்க்கிறாரா பார்க்கலையா அது நம்மளால உணர முடியல. ஏன்னா நான் இன்னும் பக்தியில பக்குவமாகாதனால, நான் ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையாதனால என்னால இதை உணர முடியல. கிருஷ்ணால எப்படி பார்க்க முடியுது, கிருஷ்ணால எப்படி உணர முடியும், கிருஷ்ணாவுடைய சக்தி என்ன, அவர் மகிமை என்ன, அது என்னால புரிஞ்சுக்க முடியல. அதனால கிருஷ்ணா வந்து இதயத்துல பரமாத்மா வருது, நம்ம செயலை பார்த்துட்டே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பக்தன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா கிருஷ்ணா எப்படி அவர் மேல கவனம் செலுத்தாம இருப்பாரு? கவனம் செலுத்திட்டு இருப்பாரு. எஸ், கிருஷ்ணா வந்து ஜீவாத்மா மேல கவனம் செலுத்திட்டு தான் இருக்காரு. அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற பக்தன் மேல தனி கவனம் செலுத்துறாரு. நம்ம வேணா அறகுறையா நாம சொல்லிடலாம், இல்ல நாமத்தை கவனம் இல்லாம உச்சரிக்கலாம், இல்ல நாமத்து மேல சிரத்தை இல்லாம சொல்லலாம். ஆனா நாமம் சக்தி வாய்ந்தது. அந்த நாமத்தின் அது எஜமான நாமத்தின் உரிமையாளர் கிருஷ்ணா சக்தி வாய்ந்தவர். நம்ம எப்படி சொன்னாலும் கிருஷ்ணா நம்ம பார்த்துட்டே தான் இருக்க. ஓ ஜீவாத்மா வந்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்கிறான். அது விளையாட்டா சொன்னாலும் சரி, கேலிக்கா சொன்னாலும் சரி, அன்பா சொன்னாலும் சரி, பக்தியோடு சொன்னாலும் சரி, கிருஷ்ணா அதை எடுத்துன்றாரு. அஜாமிலன் தன் பையனை தான் கூப்பிட்டாரு. பாத்தீங்களா, அஜாமிலன் தன் பையனை தான் கூப்பிட்டாரு. நாராயணா நாராயணா, ஓ நாராயணா. எந்த நாராயணா வந்தாரு? வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தூதர் வந்துட்டார். இவர் பையனை கூப்பிட்டாரு. பகவான் என்ன நிறுத்திட்டாரு? அவர் என்ன கூப்பிடுறாரு. அதுக்காக நம்ம நாமத்தை கவனக்குறைவா வச்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல. கவனக்குறைவா உச்சரித்தாலே அது பகவானுக்கு ரீச் ஆகும். அப்படின்னா ஒழுங்கா சிரத்தையோட பண்ணா இன்னும் எவ்வளவு ரீச் ஆகும். சோ நாம பியூரிஃபை ஆகும் நல்லா பண்ணா. அப்ப இன்னும் ஈஸியா கிருஷ்ணா அப்ரோச் பண்ண முடியும், இன்னும் எளிமையா கிருஷ்ணரை உணர முடியும். அதனாலதான் 10 குற்றங்களை தவிர்த்து நாம ஜபிக்கணும். பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரி குற்றம் பார்க்கணும். ஏன்னா அந்த நாமம் கிருஷ்ணரே தரக்கூடியது. பகவானுடைய நாமம் பகவானே தரக்கூடியது. பகவானின் நாமம் பகவானே வசீகரிக்கக்கூடியது. பகவானின் நாமம் பகவானை காட்டிலும் உன்னதமானது. பகவானின் நாமம் தூய பக்தி தரக்கூடியது. பகவானின் நாமம் கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. பகவானின் நாமம் நம்ம கோலோ விருந்தாவனம் இடம் தரக்கூடியது. ஏன்னா அந்த நாமம் கோலோ விருந்தாவனத்தில் இறங்கி வந்திருக்கு. கோலோ வேற பிரேமதானா ஹரிநாம சங்கீதம். அதனால இது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம சாண்டிங் பண்ணிட்டு இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதான் பாகவதம் தேட்காண்டோல இருக்கு. கபில தேவர்கிட்ட தேவபூதி அம்மா சொல்றாங்க தன்னுடைய பையன் கபில வாசுதேவர்கிட்ட, ஓ பகவானே, ஏன்னா தேவபூதிக்கு தெரியும் தன்னுடைய பையன் ஒரு சாதாரண குழந்தை இல்ல, முழுமுதற் கடவுள். ஓ பகவானே, இந்த பிறவில யாராவது நாமத்தை உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க முந்தைய பிறவிலேயே வந்து யாகங்கள் செஞ்சிருக்கணும், தானங்கள் பண்ணிருக்கணும், தவங்கள் இருந்திருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும், புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போயிருக்கணும். அப்பதான் அவங்க வாயில ஹரிநாமத்தை உச்சரிக்க முடியும். அவன் நாயத்தினும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் நாமத்தை உச்சரிப்பான முதல் தரமான பக்தராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அதோ மதோ வசோ கரியான் எச்சி பாக்கே நாம துப்பியம். நாக்குல இருந்து ஒரு வாயிலிருந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற நாமம் வருதுன்னா அவர் வந்து ஏற்கனவே முற்பிரிவுல பல்வேறு தவங்களும் விரதங்கள்லாம் இருந்திருக்கும், யாகங்கள் செய்திருக்கணும், தவங்கள் விரதம் இதெல்லாம் பண்ணிருக்கும். அதனால ஈஸி இல்லை. ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது சாதாரண, இது மந்திரமும் சாதாரணமானது அல்ல, பகவானும் சாதாரணமானவர் அல்ல, பக்தி தொண்டும் சாதாரணமானது, எதுவுமே சாதாரணமானது இல்லை. இதெல்லாம் ஹைலி வேல்யூபிள், விலை மதிக்க முடியாத சொத்து, விலை மதிக்க முடியாது. அதனால இந்த குழப்பங்கள் சந்தேகங்களை எப்ப தீரும்? அத ஸ்ரீகிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராயம் இந்திரியே, இந்த ஜடப்புலன்களோடு நம்மளை அடையாளப்படுத்திட்டு இந்த ஜட புலன்களால உணரக்கூடியது அல்ல பகவானுடைய நாம ரூப குணாதிசயம். அப்ப இந்த புலன்கள் தூய்மை அடையணும். எப்படி புலன்கள் தூய்மை அடையும்? சேவோன்முகி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவஸ்பரத்யதா. நம்முடைய நாக்க வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். நாக்கு எப்படி கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே நாம் ஜபிக்கிறது, பிரசாதத்தை சுவைப்பது, கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடுவது, பிரச்சாரம் செய்வது, பகவானுடைய நாமத்தை பிரச்சாரம் பண்றது, இப்படி வந்து ஒருத்தர் நாக்கு சுத்தப்படுத்தணும்.
இந்த நாக்கு தூய்மை அடைஞ்சாதான் மற்ற புலன்கள் தூய்மை அடையும். ஏன்னா இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. நாக்கு, வயிறு, ஜெனிட்டல் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. அப்ப நாக்கு தூய்மை அடையணும். நாக்கு தூய்மை அடையணும்னா நம்ம கோவிந்தனோட கனெக்ட் ஆகும். கோவிந்தனோடு கனெக்ட் ஆகலாம கோமா ஸ்டேஜ்ல இருந்தா நாக்கு தூய்மை அடையாது. கோவிந்தனை மறந்த நிலையில இருந்தா நாக்கு தூய்மை அடையாது. கோவிந்தனோடு கனெக்ட் ஆகணும். கோவிந்தனோடு எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதோட கனெக்ட் ஆகும். கிருஷ்ணரோடு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அது அது வந்து நாக்கு வந்து அதோட சம்பந்தப்படும். அப்ப பகவானின் நாமம் பகவான் வேற இல்ல, பிரசாதம் பகவான் வேற இல்ல, சங்கீர்த்தனம் பகவான் வேற இல்ல, பாகவதம் பகவான் வேற இல்ல, பகவத்கீதை பகவான் வேற இல்ல. அப்ப இதோடெல்லாம் நாக்கு சம்பந்தப்படும் போது நாக்கு தூய்மை. சோ எப்படி ஒரு தன் சுய அடையாளத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படி ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல்ல. இப்போ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இஸ்கான்ல வந்தோடனே அந்த சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லுவோம், நீ யாரு? நான் இந்த உடல் இல்ல ஆத்மா. நீ யாரு? நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். பட் அந்த லெவல்ல ஆக்ட் பண்ற மாதிரி கொஸ்டின். அங்கதான் பிரச்சனை. நீங்க யார் வேணா தத்துவம் பேசலாம். தத்துவம் வந்து யார் வேணா பேசலாம். கிளாஸ்ல புதுசு புதுசா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், புதுசு புதுசா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? வகுப்புல வந்து தத்துவங்களை சேகரிக்கலாம், தத்துவங்களை பேசலாம். பகவத்கீதை பாகவத்ல புரோபாடைய தத்துவங்களை எடுத்து நம்ம சொல்லலாம். பட் பிராக்டிக்கலா நம்ம எந்த ரியலைஸ் பண்ணிருக்கோம்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். ஞான விஞ்ஞான சகிதம். ஞானம் மட்டும் பத்தாது, நடைமுறை அறிவுகள், ரியலைசேஷன். அப்ப ரியலைசேஷன் எப்ப வரும்? எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு இந்த உடல்ல ஆத்மானு. ஆனா எனக்கு திட்டினா ஏன் கோவம் வருது? ஏன் நான் பக்தர்கிட்ட சண்டை போடுறேன்? ஏன் கோவப்படுறேன்? ஏன் அவங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மாங்கிற ஞானம் இருக்கு, அது நடைமுறையில விட்டுரும். நடைமுறையில வரும்போது ஓகே, நானே இந்த உடல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், நான் ஏன் வம்பு வழக்குள்ள போகணும்? அதுதான் அதுக்குதான் எக்ஸாம்பிள் வந்து ஜடபரத். ஜடபரத் மாதிரி நம்மளால இருக்க முடியாது, ஆனா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜடபரத் மாதிரி வாழ முடியாது. ஜடபரத் மேல குப்பையை தூக்கி போடுவாங்க, நம்ம மேல குப்பையை போட்டா சும்மா இருக்குமா? பேசினாலே சண்டைக்கு போவோம். குப்பையை தூக்கி போட்டா, ஜடபரத் மேல குப்பையை தூக்கி போடுவாங்க. பழைய சாப்பாடு தூக்கி சாப்பிட வச்சாங்க. கெட்டு போன பழைய வீணா போன சாப்பாடு நம்ம கொடுத்தா சாப்பிடுமா? கோயிலுக்கே வரமாட்டோம். கோயில போனா பழைய சாப்பாடு போடுறாங்க இல்லையா? பொங்கல் 4 வாரம் போட்டாலே வரமாட்டாங்கட்டாங்க. கோயில போனா சும்மா பொங்கலையே போடுறாங்க. சோ அப்போ பாருங்க நம்முடைய நிலைமை. ஜடபாரதர் மேல சில நேரம் துப்புவாங்க. ரிஷபதேவர் மேலே அப்படிதான் பண்ணாங்க. ரிஷபதேவர் நடந்தவர் மேல குப்பையை கூட்டினாங்க, அவர் மேல துப்புனாங்க. நம்ம பேசினாலே சண்டைக்கு போயிடுவோம். துப்பிட்டா வேற அவ்வளவுதான், வாய உடைச்சிருவோம். சும்மா விட்டுருமா, எப்படா மேல துப்பலாம் அப்படி. அது சில நேரம் அப்படி சண்டை ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஜன்னல் ஓப்பனா இருக்கும். அங்க யாராவது வந்து எச்சி துப்பிடுவாங்க, இல்லாட்டி எச்சல போட்டு துப்பிடுவாங்க. பின்னாடி சட்டையில நாஸ்தி சண்டைக்கு போடுவோம். இல்ல வண்டியில டூ வீலர்ல வந்துட்டு இருப்பான், அவன் மேல துப்பிடுவான். அடிதடி பெரிய தகராறு, அறிவில்லை உனக்கு, சண்டைக்கு போயிடுவோம். இப்படி நம்முடைய நிலைமை தான். சோ நம்முடைய நிலைமை என்னன்னா, நம்ம வந்து இன்னும் இதை ரியலைஸ் பண்ணல, இது இன்னும் உணரல. ஆத்மாங்கிறத, நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறத உணர்ந்துட்டோமான்னு எப்ப பரிச்சை பண்ணலாம்? நம்மளை யாராவது திட்டும் போது நமக்கு கோபம் வருதா? நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம ரியாக்ட் பண்றோமா? ஏய் அவனே இவனே, நீ அப்படி நீ இப்படி. ஆமாங்க, உண்மைதாங்க, நான் ஜட உலகத்துல வந்திருக்கவே கூடாதுங்க, தேவையில்லாம வந்தனால உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்குறேங்க, பரவாயில்ல இருக்கட்டுங்க, அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம சொல்லுவோமா அப்படி? நான் நாயா நீ பேய்? அவன் 10 வார்த்தை சொன்னா 20 வார்த்தை பேசும். அதை வேற ஞாபகம் வச்சுட்டு, அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? இஸ்கானுக்கு வந்த புதுசுல நீங்க என்ன சொன்னீங்க? அப்புறம் அன்னைக்கு தீட்சை வாங்கும்போது என்ன சொன்னீங்க? தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னீங்க? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்படியே மைண்ட்ல இருந்து ஒன்னொன்னா தட்டி. சோ மைண்ட் பாருங்க, இந்த மைண்ட் எவ்வளவு கிளவர்னா, பக்தர்கள் பண்ண நல்ல விஷயம் எல்லாம் மறந்து போயிடும், அவங்க பண்ண கெட்ட விஷயங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சு அது அப்படியே ஒன்னொன்னா எடுத்து விடும். நீ அவனை பார்த்த உடனே அவன் பண்ண ப்ராப்ளம் தான். அப்படியே வந்து சிஸ்டத்தை டச் பண்ண உடனே, சிஸ்டத்தை ஆன் பண்ண உடனே அப்படியே கட கட கடன்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி போனை தட்டினோடனே, இப்போ வந்து நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். போன்ல வந்து மொபைல் டேட்டா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்.
மொபைல் நெட் ஆன் பண்ணோன்னே வாட்ஸ்அப் மெசேஜ் கட 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 கடன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். அந்த மாதிரி மைண்டை வந்து சில நம்ம ஒரு ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். மைண்ட் ஆன் பண்ணோடனே ஒரு டிவோட்டி பார்த்தோன்னே அவன் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் வரும். இவன் அன்னைக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டான், இதை பண்ணான், அதை பண்ணான், எல்லாம் ஒன்னா பண்ணணும் ஒன்னா பண்ணது. அதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னார் ஒரு தடவை. ஒரு தடவை என்ன நடக்கும், பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து அவர் ஆசிரமத்துல அப்படியே நடந்துட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அதுல ஒரு பூஜாரி வந்து எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் சண்டை போட்டு அவர் ஒரு நாள் இறந்து போயிட்டார். இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பூஜாரி வந்து ஏன்ட்ட சண்டை போட்டாரு, ஆமா அவர் என்ன சொன்னார், இதை சொன்னார், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இது மகாராஜ் காதுல வந்து மகாராஜ் வந்து என்ன சொன்னாரு, அவர் எப்பவுமே தன் தோத்தி குத்தா சுத்தமா வச்சிருந்தாரு, ஒரு சாண்டி போய் கிளீனா வச்சுட்டு எப்பவும் சாண்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப மகாராஜ் எப்படி பார்த்திருக்கிறாரு, நம்ம எப்படி பார்த்திருக்கிறோம், கேள்வி இருக்கா, வித்தியாசம் இருக்கா? சோ மகாராஜ் வந்து அவர் எப்படி சாண்டிங் பண்றாரு, எப்படி சாதனா பண்றாரு பார்த்துருக்காரு. நம்ம என்ன பண்றோம், அவன் சாதனா பண்றது, சோதனை பண்றது, வேதனை பண்றது தான் பார்க்கிறோம். அதனால ரொம்ப நம்முடைய பார்வையை மாத்தணும். எப்பவுமே வந்து நம்ம விஷனை மாத்தி பார்க்கணும், பார்வையை மாத்தி பார்க்கணும். நெகட்டிவான அந்த கிளாஸ் எடுத்துட்டு பாசிட்டிவான கிளாஸ் போட்டு பார்க்கணும். இல்லையா, வெயில் காலத்துக்கு கூலிங் கிளாஸ் போடுவாங்க, அதுல டே நைட் கிளாஸ் இருக்கு. டே நைட் கிளாஸ் போட்டா அது வெளிச்சத்துக்கு போது வெளிச்சத்துக்கு மாதிரி அந்த கிளாஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டே நைட் கிளாஸ் ஒன்று. டே நைட் கிளாஸ் போட்டா அந்த கண்ணாடி போட்டா சன்லைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம், கண்ணை வந்து கூலிங்கா வச்சு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பக்தர் சங்கத்துல வரும்போது அந்த பக்தர்களுடைய குணத்தை பார்த்து அதுக்கு நல்ல விஷயம் நம்ம எடுக்கணும். எதெல்லாம் எனக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவும். இப்படி எப்பவுமே வந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டுமே கருத்துல வச்சுட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் கிருஷ்ணாட்ட போகணும், நான் கிருஷ்ண பக்தி முன்னேற்றம், நான் வந்து அபராதம் பண்ணிடக்கூடாது. இதை முதல்ல கன்சர்னா இருக்கும். இதுல கன்சர்னா இருந்து இதுல இருந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டுன்னா அடுத்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம். இல்லையா, மத்தவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம். அதனால இது பாயிண்ட் இதுதான். ஸோ அதனால நம்ம படிக்கலாம், பல தடவை படிச்சிருக்கலாம், பல தடவை கேட்டிருக்கலாம், ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். இப்போ உங்க கையில எல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்து ஆத்மா பற்றி எழுதுங்கன்னா பக்கம் பக்கம் எழுது, இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டுரை எழுதிடும். இல்லையா, ஆத்மா பற்றி எழுதுங்கன்னு சொன்னா எல்லாரும் எழுதுவீங்க. உடலுக்கு ஆத்மாவுக்கு வித்தியாசம் என்ன, பகவத்கீதை இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் அப்படி சொன்னாரு, அந்த ஸ்லோகத்தை இப்படி சொன்னாரு, அவங்க இந்த கதை சொன்னாங்க, எல்லாம் எழுதிடுவோம். ஆனா அடுத்த நிமிஷம் வந்து நான் திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிளாஸ்ல இப்படி பேசினாரு, கிளாஸ் முடிச்சு வந்து இப்படி திட்டுறாரு அவரு, இமிடியா மாறிடும். அவ்வளவு இமிடியா மாறிடும். ஸோ அதனால இது வந்து பிரச்சனை என்னன்னா, இதை நம்ம ரியலைசேஷன் கொண்டு வரும். நம்முடைய நாலேஜ், நம்ம எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு, அந்த ரியலைசேஷன் கொண்டு வரும். அந்த ரியலைசேஷன் வரும்போது அதை செயல்படுத்தும் போது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், நாலேஜ், பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், ரியலைசேஷன். அறிவு, பயிற்சி, அப்புறம் அனுபவம். அப்ப ஆத்மா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன்றது அறிவு, நாலேஜ். பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும், நடைமுறையில செயல்படுத்தணும். தென் ரிசல்ட் என்ன வரும், நான் இந்த நடைமுறை ஞானம் வச்சுட்டே இருந்தேன்னா ரிசல்ட் வந்து ஓகே, கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டேன், இப்ப எனக்கு முன்ன மாதிரி கோபம் வர்றது இல்ல, நான் அட்டி சண்டைக்கு போறது இல்ல, நான் உண்டே சேவை உண்டுன்னு இருக்கேன். அப்படி இருந்தும் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அதையும் நான் டாலரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு. அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஏன்னா பரீட்சை வரும், பரீட்சையில இப்ப இந்த பசங்களோட ப்ராக்ரஸ் போட்டெல்லாம் அனுப்பிச்சாங்க, இவன் எக்ஸாம் எழுதி எப்படி அனுப்பிச்சிடும். இப்ப படிச்சுட்டான், ஸ்கூல்ல படிச்சான், ப்ராக்ரஸ் போட்டே தரலன்னா என்ன படிச்சா என்ன மார்க் வைங்க எப்படி தெரியும்? அந்த மாதிரி தான் கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுவார். கிருஷ்ணா பரீட்சை வைப்பாரு. அவர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, பாடம் நடத்திட்டாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, பகவத்கீதையில பாடம் நடத்திட்டாரு, இந்த உடலில் ஆத்மா. அவர் பரிச்சு வைக்கிறாரு. ஏன் கிருஷ்ணா பாடம் மட்டும் நடக்கும், பரிச்சு வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில பாட சொன்ன, கிருஷ்ணா நீ பாட சொன்னி அதோட நீ பாடிக்கும், பரிச்சையெல்லாம் வைக்க கூடாது அப்படி சொல்லுவோமா நம்ம? ஸ்கூல்ல போய் நீங்க எங்க பிள்ளைகளுக்கு பாடம் மட்டும் நடத்துங்க, பரிச்சையில வைக்காதீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பரீட்சை வைக்கலாம் போய் சண்டைக்கு போவோம், என்ன நீங்க சொல்லி கொடுத்தீங்க, இந்த டேர்ம் இதெல்லாம் மார்க் கம்மியா வாங்கியிருக்கான், அந்த டைம்ல நிறைய வாங்கணும், நீங்க எல்லாம் சொல்லி கொடுங்க, அவன் படிக்கலாம், 2 அடி கொடுங்க எல்லாம் சொல்றோம். இல்லையா, அவனை அடி கொடுங்க, அடிங்க, உதங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. அதுல சில அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, தலையை விட்டுருங்க, தலையை மட்டும் விட்டு வேற எங்க வேணா பையனை அடிச்சுக்க. அது முதல்ல இப்ப அதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா அவன் போய் சண்டை போட்டு சொல்லிடுவான், போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், டீச்சர் வந்து அடிச்சாரு உதச்சாரு. அவங்க டீச்சர் அவன் டீச்சர் பார்ப்பாங்க, இவன் எக்கடி விட்டு போன என்ன அப்படி விட்டுருவாங்க. இல்லையா, கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் வந்து பகவத்கீதை சொல்றாரு, இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நீ என்னோட சேவகன்,
அப்போ அதன்படி நடந்தா கிருஷ்ணர் பிரியமானவர். நாலேஜ் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணணும்? சோ இதுதான் ஞானிகளோட பிரச்சனை. ஞானிகளுக்கும் பக்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஞானிகளும் உணர்றாங்க இந்த உடல் ஆத்மான்னு, யோகிகளும் உணர்றாங்க இந்த உடல் ஆத்மான்னு. ஆனா பிராக்டிக்கலா என்ன நினைக்கிறாங்க, நான் கிருஷ்ணாவோட ஒன்னாகணும். ஆனா பக்தர்கள் என்ன வாய்ப்பு இருக்கு, அவங்க கிருஷ்ணா சேவை பண்ணணும். சோ இப்போ நம்ம ஞானிகளோட யோகிகளோட உயர்ந்தவங்க பக்தர்கள், நமக்கு கிருஷ்ணருக்கு சேவகன்னு தெரியுது, பகவானுக்கு சேவை பண்ணணும்னு தெரியுது. ஆனா இந்த ஆத்ம உணர்வு நம்ம முழுமை அடையாதனால அதுக்கிடையே பௌதிக பிரச்சனையும் மாட்டிக்கும், முக்குணத்துல மாட்டிக்கும். முக்குணத்துல மாட்டிக்கிட்டு இங்க வந்து தொந்தரவாயிடும். ஸோ இதுக்கு வந்து ரியலைசேஷன் பத்தலைன்னு அர்த்தம். நான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பத்தல, ரியலைசேஷன் வரல. அப்போ இன்னும் சின்சியர் எஃபர்ட் போடும். இப்போ இந்த பையன் மார்க் கம்மியாகணும்னு என்ன சொல்லுவோம், நீ அந்த சப்ஜெக்ட்ல கம்மியா இருக்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடும். ஒரு டேர்ம் டெஸ்ட் வரும்போதும் அந்த பேரண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாக்குறாங்க, இந்த சப்ஜெக்ட் நீ கம்மியா வாங்கியிருக்க, உங்க எஃபர்ட் அதிகமா போடணும். இதுல நீ கம்மியா வாங்கியிருக்க, எஃபர்ட் அதிகமா போடணும். அவன் அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் ஆகி வந்து ஆனுவல் எக்ஸாம்ல அந்த சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் வாங்கி. அதே மாதிரி கிருஷ்ணா நமக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா நம்ம ப்ராக்ரஸ் ஆகும்னு அர்த்தம் இல்லையா? கிருஷ்ணா வந்து டெஸ்ட் பண்றாரு, நான் இந்த உடல் ஆத்மா இதை நான் உணர்ந்துட்டேனா, இதை உணர்ந்து கிருஷ்ணா டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்க, ஒரு டெஸ்ட் அனுப்பிச்சு வைப்பாரு. சோ இந்த டைம் நான் என்ன பண்ணணும், ஓகே கிருஷ்ணா என்ன பரிச்சை பண்றாரு, நான் பொறுமையா இருக்கேனா, சகிச்சு கொள்றேனா, நான் வந்து கிருஷ்ண உணர்வை நான் எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பாக்குறேனா, கிருஷ்ண உணர்வுல பாக்குறேனா, இதை பாசிட்டிவா எடுத்துக்கிறேனா, நெகட்டிவா எடுத்துக்கிறேனா, இதெல்லாம் பரிச்சை. அப்ப இது எதுல நம்ம வீக்கா இருக்கிறோமோ கிருஷ்ணா அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படிதான் கிருஷ்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம புரிஞ்சுக்காம வளர்ந்துகிட்டே இருக்கு. சோ எப்படி நம்மளை பக்குவப்படுத்திக்கணும், அப்ப படிக்கிற விஷயங்கள் கேட்கிற விஷயங்களை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும், டைமண்ட்ல பண்ணணும். அப்ப நம்ம ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷன் வரும்போது நம்ம ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகிட்டே வரும், பக்தியில முன்னேற்றம் ஆகிட்டே வருவோம். அப்போ நமக்கு வந்து இந்த இங்க சொன்ன மாதிரி இந்த உடல்ல ஆத்மாங்கிற தளத்துல செயலாற்றுவோம். அப்ப எதுவும் நமக்கு பாதிப்பு கிடையாது. நான் சுவாசித்தின காமிச்சதி, அவர் எதுக்கும் ஏக்கப்பட மாட்டார், எதுக்கும் கவலைப்பட மாட்டார். கிருஷ்ணனுடைய சேவையிலே திருப்தி அடைவார். அந்த ஸ்டேஜ் வரணும். ரட்டிப்பு தன்மையில பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஸ்டேஜ் வரணும். இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எதுலையும் பாதிக்கப்படும். அந்த ஸ்டேஜ் எப்போ வரும், நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம், எவ்வளவு பண்றோம், எவ்வளவு முயற்சி பண்றோம், அதுலதான். ஹரே கிருஷ்ணா. ரங்கராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ கோபால்.